ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் 2024 போய் 2025 பிறந்தாச்சு. என்னோட 2025 அதாவது இந்த நியூ இயர் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும். என்னோட ஹாப்பி நியூ இயர். நான் இந்த செடி என்ன செடின்னு கேட்டு வீடியோ போட்டிருந்தேங்க. யாருமே கமெண்ட் பண்ணல. ஏன்னா யாருமே பார்க்கல. என்னோடய வீடியோவை பார்க்காமலே விட்டுட்ருக்குறீங்க. எல்லோரும் எங்கள் வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள். இந்த 2025 எங்கள் வீடியோவையும் கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அந்த செடி என்ன செடின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஒரு 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு அது என்ன செடிங்கிறத வீடியோ போட்டுடுறேன். அப்புறம் இந்த செடி மஞ்சள் கனகாமரம் காஞ்சி போகுதுன்னுட்டு அந்த கிளை எடுத்து வச்ச சூப்பராக நிற்கிது. அப்புறம் இது மாதுளை, அதுவும் காஞ்சி போய்கிட்டு இருக்குதுங்க. சரிங்க, 2025 எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். இந்த 2025 நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடச்சி நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நான் வாழ்த்துறேன். அப்புறம் நம்ம ரோஸ் செடி பாருங்கள், சூப்பராக எவ்வளோ அழகாக பூத்து நிற்குதுன்னு. ஆரஞ்சு கலர் ரோஸு. அதே மாதிரி நம்ம ரோஸ் செடி எல்லாமே சூப்பராக துளுத்து இப்போ பச்சை பச்சைன்னு வந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா அந்த மொட்டு, ரெட் கலர் ரோஸ் மொட்டு எப்படி சாப்பிட்டுட்ருக்குது பாருங்கள். பூச்சி சாப்பிட்டு ஓட்டை போட்டு வச்சுருக்கு. அது விரியும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இதழெல்லாம் சாப்பிட்டது தான் அப்படியே சும்மா மொட்டையாக வரப்போகுது. விரியும் போது தான் தெரியும். அதுவும் பார்க்கலாம் நம்ம வீடியோவில். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் இது பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸில் நிறைய துளிர் வந்திருக்கு. அந்த துளிர்லேயும் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தடவை ரோஸ் செடியெல்லாம் இப்போ சூப்பராக துளிர் எடுத்து வந்துட்டுருக்குது. கல்கத்தா ரோஸுங்க. இது எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்குது. இன்னும் மொட்டு வரல. ஏற்கனவே ஹைட்டாக இருந்த கிளையை வெட்டி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமும் அதே மாதிரி வளர்ந்து போய்கிட்டே இருக்குதுங்க. நம்ம நல்லா பராமரிக்க ஆரம்பிச்சோன்னே எல்லா செடியும் சூப்பராக வந்துட்டுருக்குது. இந்த பாவக்காய் செடி வெளியில் இருந்து நான் உள்ளே எடுத்து விட்டுருக்கிறேன். நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க. அதில் ஏதாவது ஆடு மாடு கடிச்சிட போகுதுன்னு உள் பக்கத்துக்கு எடுத்து விட்டாச்சு. அதுவே ஓட்டை வழியாக உள்ளே வந்தது. அதனால் நான் எடுத்து இப்போது நம்ம கொடி கட்டி வச்சுருந்ததில் படர விட்டுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது ரெட் கலர் பட்டன் ரோஸ், அதுவும் சூப்பராக துளுத்துருக்குது. இலையெல்லாம் இருந்ததெல்லாம் கொட்டியாச்சு. மொத்தமாக கொத்தாக பூத்து இப்போ அதெல்லாம் கொட்டி மறுபடியும் துளுத்து வருது. பார்த்திங்கன்னா திராட்சை செடிக்குள்ளே கடுகு செடிங்க ஃபுல்லாக, அந்த தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக கடுகு செடி முளைச்சிருக்குது. ஃபேரி ரோஸு இப்போ சூப்பராக வருது. நிறைய கொத்து கொத்தாக செடி வச்சுருக்குது. மொட்டெல்லாம் பூவும் பூத்துருக்கு. கிளைங்க பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக துளிர் எடுத்து வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள், கொத்தா மொட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை காற்று மழையில் எல்லாம் அப்படியே எல்லாம் கொட்டிட்டு வெறும் குச்சாக தான் நின்றுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா துளிர் வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இது பவள மல்லிங்க. எவ்வளோ மேலே பூ பூக்குது பாருங்கள். மொட்டு வச்சுருக்குது மேலே. என்னால் பறிக்க முடியாத அளவுக்கு மேலே போயிருக்குது. நான் சின்னதாகவே இருக்கட்டும்னு அதை உடச்சி தாங்க விட்டேன். அப்படி இருந்தும் அது கிளை பார்த்திங்கன்னா கிளையாக போய் அவ்வளோ மேலே போயிருக்குது. ஒரு தண்ணி பாட்டிலில் தான் வச்சுருக்கிறேன்னா, தண்ணி கேனில் தான் மரம் மாதிரி நிற்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க நான் உடச்சி விட்டது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.